ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி தான் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மார்னிங் விலாக் எடுக்கலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நானே வீடியோ எடுத்து நானே வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அதனால் வந்து அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ நான் வந்து ஈவினிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன். குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி காவியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. இதுக்கடுத்து வந்து புருஷோத்தி தீபி மட்டும்தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஈவினிங் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸு, காவியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. வந்ததுமே வந்து வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது நாட்டு சக்கரை வந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுமான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுமே அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது வந்து அன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து சாமி வருதுன்னு சொல்லிட்டு சுவாமிக்காக வாங்கி வச்சுருந்தேன். அது மிச்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை தான் இவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து தீபியும் புருஷோத்து வர டைம் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ டீ வைக்க போகிறேன். நான் டீ வச்சு முடிக்கிறதுக்குள்ளே பசங்க வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அவங்க டியூஷன் கிளம்பி போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டீ வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதில் வந்து தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பால் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. டீ வந்து கரெக்டாக ரெடி ஆகிற டைமுக்கு தீபிகாவும் புருஷோத்தும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்க்கரை போட்டு ஆற்றி குழந்தைங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டீயில் சர்க்கரை போட்டு ஆற்றிட்டேன். இப்போ வந்து டீயை டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ட்ரெஸ் மாற்ற போயிட்டாங்க. யூனிஃபார்மை கழட்டிட்டு நான் கலர் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அப்புறமா குடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வரத்துக்குள்ளே நானுமே வந்து டம்ளரில் வந்து டீ ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து காவியா வந்து இப்போது பிஸ்கெட்டை தான் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு வந்து டீயில் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும். பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயுமே வந்து தீபியும் புருஷோத்துமே வந்து டீ கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டியூஷனுக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து பொங்கல் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா. முதல் நாள் வந்து ஸ்கூலில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்க, போகிக்கு வந்து எந்த மாதிரி மோளம் வாங்கினாங்க, இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். அது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. டீ குடித்து முடிச்சதுமே நான் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே துலக்கணும். அதுக்குள்ளே வந்து குழந்தைங்க வந்து டியூஷன் போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்கள விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து பாத்திரம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழந்தைங்கள டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருந்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஸ்டாண்டில் வைக்க போகிறேன். இப்போ வந்து காவியாவுமே வந்து டியூஷன் போகிறா. இதுக்கு முன்னே வந்து காவியா போயிட்டு இருந்தா டியூஷனுக்கு. அதுக்கு அடுத்து வந்து நான் நிறுத்திட்டேன், வேணாம்மா நீ போத்தா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க அக்காவும் அவங்க அண்ணனும் போகிறத பார்த்துட்டு நானும் டியூஷன் போகிறேம்மா, நான் ஒன் டே வீட்டில் இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நீ போம்மா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஆனால் அவள் வீட்டில் இருக்கும்போது நான் பாத்திரம் கழுவிட்டேன்னா அவள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் வச்சுருவா. பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன்னா அதையும் எடுத்துகிட்டு போய் அவள் கீழே வச்சுருவா. நான் கழுவி கொடுப்பேன், அவள் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் வைப்பா. அதுக்கடுத்து வீட்டை பெருக்கிறது, வாசல் பெருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவள் போயிட்டா. இப்போ எல்லாமே வந்து நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து குழந்தைங்களோட படிப்பு தானே நம்மளுக்கு முக்கியம். அதுவும் இல்லாமல் அவள் ஒண்டியாக வீட்டில் இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, அங்கே போனாலாம் பசங்களை கூட ஜாலியாக இருப்பாள். அதுக்கடுத்து வந்து அவளும் கொஞ்சம் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கழுவி வச்சிருந்த பாத்திரம்லாம் நான் வந்து இப்போ ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து நான் கேஸ் ஸ்டவ்லாம் சுத்தமாக தொடச்சி டீ வச்சுருந்தோமா, அதெல்லாம் கொஞ்சம் பொங்கி இருந்தது. அதனால் வந்து இப்போ ஸ்டவ் எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து கபோர்டு நல்லா தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வீட்டை பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வீடு சுத்தமாக பெருக்கிட்டேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றினாங்களா, அந்த யூனிஃபார்மை கூட எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையும் நான் தான் எடுத்துகிட்டு போய் கழுவி எடுத்துகிட்டு வந்தேன்னா. அவங்க வந்தாங்கன்னாவே சரி, வீடெல்லாம் வந்து நம்ம என்ன தான் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாலுமே சரி, அங்கங்கே வந்து கழிச்சிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் அப்படி தான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த மாதிரி வேலை தான் செய்வாங்க.
அவங்கள அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நான் க்ளீனாக வந்து இருக்கும் வீடை அதுக்கு அடுத்து தான் நான் வேலையை பார்ப்பேன். அவங்க இருந்தாங்கன்னா எந்த வேலையுமே செஞ்சாலும் சரி அது மறுபடியும் அந்த வேலையை செய்கிறதாவே இருக்கும். இப்போ வந்து நான் வாசலையும் வந்து சுத்தமாக பெருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து நான் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். தலையும் வந்து வாரிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து நான் விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு அதுக்கு வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணணும். நைட்டு டிஃபன் வந்து இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு தான் மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைங்க வரும்போது அவங்க வர்றதுக்கு எப்படியும் 7 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதனால் வந்து நான் சரி லேட்டாகவே செஞ்சுக்கலாம் சூடாக சாப்பிட்டுக்கிறதுக்கு. இப்போ வந்து குளிர் காலன்றதுனால நம்ம சீக்கிரமாக செஞ்சோன்னா சில்லுன்னு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இட்லிக்கு மாவு நேற்று நைட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து 2 நாளாக வந்து இட்லிக்கு மாவு அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நாளாக வந்து 3 வேளையுமே வந்து சாப்பாடே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து காலையில் வந்து இந்த டிஃபன் ஐட்டமெல்லாம் சாப்பிட மாட்டோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திலாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். காலையிலும் மதியத்துக்கும் சேர்த்து நான் சாப்பாடு தான் செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் நாங்கள் வந்து 2 வேளைக்கு சாப்பாடு சாப்பிட்ருவோம். நைட்டில் மட்டும் கம்பல்சரி இட்லி, தோசை, அப்படி மாவு இல்லைன்னா ஏதாச்சும் கோதுமை தோசை, அதுக்கடுத்து வந்து பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நாங்கள் நைட்டில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம். 2 நாளாக நான் மாவு அரைக்கல இட்லிக்கு. குழந்தைங்க வந்து 3 வேளையும் சாப்பாடே செஞ்சு போட்டேன்னா, அம்மா 3 வேளையும் சாப்பாடே சாப்பிட பிடிக்கலம்மா, இட்லி தோசை சுட்டு கொடும்மா, எங்களுக்கு வந்து இட்லி தோசை சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த இட்லி தோசைலாம் வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் 3 வேளையுமே வந்து சாப்பாடு தான் செஞ்சு வைப்பாங்க. அது மட்டும் தான் நான் சாப்பிடுவோம். இந்த நியூ இயருக்கு, வருஷப்பிறப்புக்கு, போகி, பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் செய்வாங்க. மற்ற டைம்லலாம் எப்போ பார்த்தாலுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இருக்கும். கெவுரு மாவு களியும் அதுக்கு அடுத்து வந்து கூழ் இந்த மாதிரி தான் செஞ்சு வைப்பாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பாலாம் வந்து களி, கூழெல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்போ பிடிக்கவே பிடிக்காது. நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு மட்டும் தனியாக வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து சாப்பாடு பிடிக்க மாட்டேன்து. இந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டம்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் வந்து இப்போ அவங்களுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு வந்து கார சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் தக்காளி, வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன். பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம்லாம் சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி விட்டு இது நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சட்னி தாளிச்சிட்டேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான சட்னி தான். இன்றைக்கி இதில் வந்து நான் இஞ்சி, சீரகம், தனியா எதுவுமே சேர்க்கலை. வெறும் தக்காளி, வெங்காயம், பருப்பு வச்சு தான் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இட்லிக்காக வந்து நான் வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் சோடா மாவு போட்டு நல்லா வந்து மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து மாவு ஊற்றி நான் வந்து இப்போது வேக வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ மூடி போட்டுட்டு இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு. இப்போ இது வந்து சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம இட்லி வந்து
எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குழந்தைங்க வந்து தோசை கேட்டிருந்தாங்க, அதுக்காக வந்து நான் தோசை போட்டு வச்சுருந்தேன். அவங்க முட்டை தோசை கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து வீட்டில் ஒரு 3 முட்டை மட்டும் இருந்துச்சு. இது நாட்டுக்கோழி முட்டை, அதனால தான் வந்து கலர் இந்த அளவுக்கு வந்து மஞ்சளாக தெரியுது. நாட்டுக்கோழி முட்டையில் மட்டும்தான் கரு நம்ம தோசை போட்டோன்னா இந்த அளவுக்கு மஞ்சளாக தெரியும். ஒரு 3 முட்டை இருந்துச்சு. சரி குழந்தைங்களுக்கு வரைக்கும் சரி நம்ம முட்டை தோசை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து முட்டை தோசை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒரு தோசை போட்டுட்டேன். அது வந்து இப்போ புருஷோத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது வந்து இப்போ நான் சுடுறது காவியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி வேணான்னு சொல்லிட்டு அவன் வெறும் முட்டை தோசை மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான வந்து டிஃபன் ஐட்டம் தான் இன்றைக்கி. கார சட்னி வந்து இதில் வந்து இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.